களத்துல தொண்டர்களுக்கும் அந்த கூட்டணிக்கும் ஒரு பொருத்தம்னு ஏற்படலை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன். இந்த படத்தை வேணா அறிவாலயத்தில் வேணா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, திமுக சேர்ந்தவனா பார்த்து கைதட்டி சிரிச்சுக்குவாங்க. இல்லை இந்த மாதிரி கதை கற்பனை படம்லாம் வந்து அறிவாலயத்தை எப்படி ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு காட்சியாக நடிச்சு முடிச்சார் ஸ்டாலின், அவரையே வேணா ஹீரோவை போட்டு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க. அந்த படத்தை அறிவாலயத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அருமையாக ஓடும் அந்த படம். இல்லை சார், அவர் வைக்கிற விமர்சனத்துக்கு நான் இதை நாகரிகமாக தான் பதில் சொல்கிறேன். இந்த கற்பனைக்கு இந்த படம் தயவு செஞ்சு இந்த படமாக எடுங்க, படம் உங்கள் திமுக காரங்கள்ட்ட நல்லா ஓடுங்கிறேன். இதோட நான் என்ன சொல்ல முடியும்? அதாவது உண்மைக்கு ஒவ்வாத விஷயத்த டெல்லியிலேருந்து சொன்னா தான் இங்கே நடக்க வைக்கணும். இங்கே முடிஞ்சது பிரதர். இல்லை என்ன சிக்கல், நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டால் சிபிஐ இடியை வச்சு மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள், என்ன வழக்குன்னு சொல்ல சொல்லுங்கள், அது சந்திக்காமல் இருக்காங்களான்னு சொல்ல சொல்லுங்கள், இந்த முகாந்தரம் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள். KN நேரு மேலே வழக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. உங்களால் மூஞ்சியை வெளிக்காட்ட முடியலங்கிறது உண்மை. எத்தனை வழக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? டிஎன்பிசி எக்ஸாமில் நேரு தம்பி காசு அடித்து 850 கோடி ரூபா ஆட்டையை போட்டார், மாணவர்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் ஆசிட் ஊற்றினாருங்கிறது உண்மை. இது மாதிரி ஒரு துறையிலையும் கொள்ளையடிச்சு 3 லட்சம் கோடி ஃபைலு கேட்கறது கிரவுண்ட்ல கேட்கிறாரு. கிரவுண்ட்ல 2 கட்சி தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்களா? போய் பார்த்தாங்க. கடந்த தேர்தலில் 2 கூட்டணிகள் பிளவு ஏற்பட்டப்ப பட்டாசு வெடிச்சு கொண்டாடின காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப மறுபடியும் கூட்டணி அமைக்கிறப்ப அந்த தொண்டர்களுக்குள்ள இணைப்பு ஏற்பட்டுருச்சா அப்படின்னு இல்லங்கிற ஆதாரத்தை வேணா அவர் கொடுக்க சொல்லுங்க, வெளியிட சொல்லுங்க, நாம சொல்லலாம். அறிவாலயத்தில் டெய்லி காட்சியா சொன்னாரு. நான் செல்வ பெருந்தகை என்ன அந்த தேர்தலில் அந்த கள நிறுவனத்தில் சொன்னார். அவர் சொல்லி 2 வருஷம் ஆகுது. 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். 2014 கூட நட்பு கேடாய் முடின்னு சொல்லின தலைவர் இப்போ இறந்துட்டாரு. அதுக்கு இப்போ என்ன நீங்கள் எப்படி அது கூட நட்பாக மாறிச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி சொல்லல, அண்ணா மறந்துட்டு பேசுறாரு. பாருங்க பிரதர், நாகரிகமே கிடையாது பிரதர். நீங்க கமெண்ட்ரியே பேசணும் பேசுங்க பிரதர். நான் பொறுமையா ஒரு அவசரம், நானும் பொறுமையா தான் சொல்றேன். இல்லை நான் பேசும்போது ரன்னிங் கமெண்ட்ரி தேவை. நீங்க பேசுங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தை நடந்த சம்பவத்தை எடுத்தோம்னா யாருனாலையும் கூட்டணியை அமைய பெற முடியாது. அப்போது வைகோவை பேசின பேச்செல்லாம் இப்போ எடுத்து போடுவோமா? என்ன முகாந்திரத்தை வச்சு வைகோ கூட்டணியில் சேர்த்து வச்சுருக்கீங்க? அவர் ஸ்டாலினை பற்றி என்ன சொன்னான்னு இப்போ பேசுவோமா? தலைவர் ரெடியாக இருக்காருன்னு கேளுங்க, அந்த விமர்சனம் கேட்குற தைரியம் இருக்கான்னு கேளுங்க. ஒரு கிளை செயலருக்கு இருக்கிற தகுதி கூட ஸ்டாலின் கிடையாதுன்னு வைகோ பேசுகிறேன். இப்போ பேசுவோமா நம்ம? அப்புறம் எந்த முகாந்திரத்தில் கூட்டணி வச்சுக்கான்னு பேசுவோமா? இப்போ மற்ற இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்க? இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் என்ன பேசுகிறாங்க? வரலாறு எடுத்து பேசுவோமா? வரலாறு பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பிரதர். நாங்கள் வேலை முடிச்சு வேலை ஓடிட்டு இருக்கு கிரவுண்டில். அவரும் கடந்த கால வரலாறுலாம் கேட்கல. அவர் கேட்கறது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி. தலைவர்களுக்கான விமர்சனம், கடந்த தலைவர்களுக்கான விமர்சனம் பத்தின கேள்வி கிடையாது. தொண்டர்கள் 2 தொண்டர்களும் இணைப்பு ஏற்பட்டுருச்சு, அவங்க ஒற்றுமையா தேர்தல் பண்ணி செய்வாங்களா? நீங்க முடிவு பண்ண முடியாது. தலைவருக்கான விமர்சனம் கிடையாது, நீங்க சொல்ல முடியாது. தலைவருக்கே இந்த விமர்சனம் தான். அப்ப தொண்டர்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு சம்பவம் முடிஞ்சது. அதோட இப்போ இருக்கக்கூடிய சவால் வந்து குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அமைச்சா தமிழ்நாட்டுக்கு நல்லது. இந்த ஒற்றை கருத்துடையவர்கள் கூட்டணியில் வந்து இணையலாம்னு இணைஞ்சு கூட்டணியில் வேலை போய்கிட்டு இருக்கு. இங்கேயே மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வந்து தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணின்னு அறிவிச்சாச்சு. இவங்களுக்கு உண்மையை பேசுறதுக்கு துணிவு இல்லை, அவதூறம் பேசணும். டெல்லியிலேருந்து தான் உத்தரவு வரணும், அப்போ தான் கேட்பாங்க. இப்போ எங்கே வருது டெல்லியிலேருந்து உத்தரவு? என்ன உத்தரவு வந்து என்னத்தை கேட்டாங்க? இங்கே உங்களால் அறிவாலயத்தில் முடியும். இப்போ இன்றைக்கி தாவா கூட கூட்டணி இருந்தால் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் பாதையிலேருந்து விலகுவேன் செல்வ பெருந்தகை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரே கொடுக்கலையா? நியூஸ் சேனலில் ஓடிட்டு இருந்துச்சு, உங்கள் சேனல் கூட ஓடிச்சு, சொன்னாரா சொல்லியா? அப்புறம் எங்கே உறுதியாக இருக்குது? கேட்டால் தொகுதி பங்கீடு போகுதுங்கிறார். இங்கே வந்து கூட்டணி இருக்கா இல்லையானே உறுதியாகல. அதுக்கப்புறம் தான் தொகுதி பங்கீடு, அதுக்கப்புறம் இந்த தொகுதி உனக்கு, இந்த தொகுதி எனக்குன்னு. எண்ணிக்கையில் சோழங்கர் நேற்றுக்கு என்ன சொல்கிறாரு? 25ங்கிறது எங்கள் மதிப்புக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி தொகுதியில் கொடுக்கணும்னு பேசுகிறாங்களா இல்லையா? நாம் வைக்கிற இது பொதுவெளி. அவங்க இது மாதிரி பாஜகவில் வந்து இவர்கள் இத்தனை கொடுத்தா, அதிமுக இத்தனை கொடுத்தாலும் தான் நாங்கள் கூட்டணியில் தொடருவோம், எங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். எங்கே சொல்கிறாங்க? அவர் சொல்கிறாரு 30 MLA அப்படிங்கிறது விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஆனால் கண்டிஷன் அப்புறம் இங்கே கண்டிஷனில் ஓடிட்டுருக்கு. கூட்டணி வைக்கணும்னா இந்த பேச்சுவார்த்தை முடிந்தால்தான் கூட்டணி, இதான் என் கண்டிஷன், தொகுதி இத்தனை கூட்டி கொடுக்கணுங்கிறது கண்டிஷனில் ஓடிட்டுருக்கு. அப்புறம் எது பலவீனமாக இருக்கப்போ? நிச்சயமா ரொம்ப பலவீனமா இருக்கு திமுக. அவங்க கேட்டா அது வந்து பேச்சுவார்த்தை, நாங்க எங்களுக்குள்ள பேசினா அது வந்து பலவீனம். வெளிப்படையா இந்த மாதிரி சிக்கல் அதிமுக கூட்டணியில இல்ல, நாங்க இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் விதிக்கல, இப்படி அதிமுக இத்தனை இடங்களை கொடுத்தாதான் நாங்க கூட்டணியில நீடிப்போம்னு இருக்கிற எந்த கட்சிகளுமே சொல்லல. 2 முறை தமிழ்நாடு வந்திருக்கின்ற பாரத பிரதமர் 2 முறையுமே சொன்ன வார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. கொஞ்சம் உடைச்சு பேசுவோமே. என்னன்னா இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா, சிக்கல் இழுபறி அப்படின்ற செய்தி தொடர்ச்சியா இருந்து இருக்கு. நீங்க குறிப்பிடுறது போல, நீங்க சொல்வது போல அங்க அந்த சைட்லயும் அதிமுக பாஜக கூட்டணியில தொகுதி பங்கீடுல சிக்கல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த தொகுதி பங்கீடுனால கூட்டணி பிளவு அப்படின்ற இடத்துக்குள்ள அவ்வளவு சிக்கல் இருக்குன்னு பார்க்க முடியுதா? இப்ப இங்க அந்த பேச்சு ஏன் வருது, அங்க வராதுன்னா அங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது
திரும்ப திரும்ப தொடக்கத்துல இருந்து அந்த ஒரு புள்ளியில தான் நிக்கிறீங்க அங்க இல்ல நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் இங்க வர போறேன். இங்க ஏன் வருது, இங்க எளிதா அந்த ஒரு தாக்குதல் ஏன் வருது, எளிதா திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகுதுன்ற அந்த நரேட்டிவ் ஏன் செட் பண்ணப்பட்டுட்டே இருக்குன்னா அங்க பிரியணுன்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கு பின்னாடி. அவர்கள் இந்த நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன், இது ஆமா பண்றாங்க, ஆனா அப்படி ஒரு சலசலப்பு இல்லைன்றேன். யார் செட் பண்றதா சொல்றீங்க? உங்களை போன்ற மீடியாக்கள், நீங்கன்னு நான் சொல்லல, உங்களை போன்ற இல்ல இல்ல மீடியாக்கள். ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போமே, செல்வ பெருந்தகையை தவிர்த்து மத்த யாருமே இதுக்கு மறுப்பு தெரிவிக்காதது ஏன்? செல்வ பெருந்தகை தான் authorized person. ராகுல் காந்தி செல்வ பெருந்தகை தான் மாநில தலைவர், அவர் தான் மறுப்பு தெரிவிப்பார். இப்ப அவர் ஏதோ குப்பனோ சுப்பனோ கிடையாது, மூன்றாம் மனிதர் கிடையாது, காங்கிரஸோட மாநில தலைவர். அப்புறம் அவர் மறுப்பு தெரிவிக்காம யார் மறுப்பு தெரிவிப்பா? காங்கிரஸ்ல என்ன பொறுப்புனே இல்லாத பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற கருத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு, மாநில தலைவர் சொல்ற கருத்துக்கு ஏன் முக்கியத்துவம் இல்ல? ஏன் இல்ல? இந்த சர்ச்சைகள்லாம் போகுது, மாநில தலைவர் ஒரு கருத்து சொல்றாரு, அப்ப என்ன பண்ணணும்? இப்ப உங்க கருத்து வரையே நான் வரேன் அப்படின்னா மாநில தலைவரை கூப்பிட்டு கண்டிக்கணுமா தலைமை, தேசிய தலைமை? ஒரு நிமிஷம், திமுக தரப்புல சொல்றது என்னன்னா, நாங்க ஏதாவது சலசலப்பு வந்துச்சுன்னா எதுவா இருந்தாலும் ராகுலோட முதலமைச்சர் பேசிப்பாரு அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எண்ட் ஆஃப் த டேல முடிவெடுக்கக்கூடிய கடைசி இடத்துல இருக்கிறது ராகுல் காந்தி. இந்த சலசலப்புலாம் அவருக்கு தெரியாம தான் நடக்குதா? தெரியாம நடக்குதோ இல்ல இந்த நரேட்டிவ் செட் பண்றதால நடக்குதான்றதுக்கு நீங்க கொஞ்ச நாள்ல ஒரு 2-3 நாள் அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். நான் மீண்டும் சொல்றேன், செல்வ பெருந்தகை சொல்ற கருத்துல தேசிய தலைமைக்கு உடன்பாடு இல்லைன்னா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கும்ல, பேசக்கூடாது. அப்போ நாங்க அதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி கருத்துல உடன்பாடு இருக்கு. அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை இந்த குழுவுக்கான தலைவர் கிடையாது, அவர் தேசிய தலைவர் கிடையாது, அவர் ஒரு எம்பி. கூட்டணிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது, இதனால இந்த கருத்தால ஒரு தாக்கம் வருது அப்படின்றப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடம் தலைமைக்கு இருக்கு. 2 தலைமைகளுக்கு உண்டு, பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளிப்படையா வேற யாரும் கருத்து தெரியக்கூடாதுன்னு தேசிய தலைமை சொல்லியிருக்கு, மறுக்க முடியுமா? மீறியும் இந்த கருத்துக்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு நரேட்டிவ் இருக்கு. இந்த கூட்டணி உடையணும், இந்த கூட்டணி உடைஞ்சா இது திமுக கூட்டணி வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரு செட்பேக் பண்ண முடியுன்றதுக்காக தொடர்ச்சியா இது களத்துல பேசப்பட்டு. இது வெத்து பிம்பம் வீணா வெத்து வேட்டுது, இது போய் களத்துலலாம் சேராது. இது நான் சொல்ற பாருங்க, 2 நாள்ல பேச்சுவார்த்தை முடிவு பெற்று சுமூக தீர்வு ஏற்பட்டப்படும். அவங்கள நோக்கி ஒரு கேள்வி கேட்டீங்க, களத்துல பாஜக அதிமுக கூட்டணி தொண்டர்களுக்கு ஒரு ஜெல் இருக்கா, தொண்டர்கள்லாம் இணைவு ஏற்பட்டுருச்சான்னு. அதே கேள்வி இங்க இருக்குல்ல, காங்கிரஸ் திமுக கூட்டணி நேச்சுரல் லைன்ஸ். இது நாள் வரலையும் திமுக காங்கிரஸோட தொண்டர்கள் எல்லாரும் யார் கூட வரணும்னு நினைக்கிறாங்க? 18 எம்எல்ஏக்களும் திமுக கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, 7 எம்பிக்களுக்கு மேல திமுக கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இதற்கு மேல என்ன ஒரு சான்று வேணும்? 18 எம்பி கூட திமுக சேர்ந்தவங்க காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல சரியா வேலை பார்க்கல, காங்கிரஸ் வேலை பார்க்கல அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்துகிட்டே. காங்கிரஸ் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குது. 234 தொகுதியிலும் திமுக வேலை பார்த்துட்டு இருக்கு. பூத் வாரியா மண்டல வாரியா உறுப்பினர்களை நியமிச்சு 234 தொகுதியிலும் 1.5 ஆண்டு காலமா திமுக உறுப்பினர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது கூட்டணி கட்சினா நாங்க ஏதோ தொகுதி பிரிச்சு கொடுத்துட்டோம் நீ வெற்றி பெற்றிருக்கன்னு சொல்றது இல்ல, அவர்களுக்கு சேர்த்து நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்கள் வெற்றி பெற்ற 18 எம்எல்ஏக்கள் இருக்கிற சிட்டிங் தொகுதிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறணும்னா கூட்டணியா சேர்ந்து செயல்படணும்ன்றதான் இதோட அர்த்தம்.